சுவாமி சரணம். சுவாமி சரணம் ஐயப்பா. ஐயப்பா, நான் வந்து ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நினைக்கிறீங்க, தப்பாக நினச்சிப்பீங்க, இவர் மட்டும் இல்லை பெரிய ஒழுங்கா அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து நான் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா 48 நாள் விரதம் இருந்து கோவிலுக்கு போனால் போங்க, இல்லைனா போகாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனால் சில பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்களா எனக்கு தெரியாது. ஸோ இதை நான் வந்து பொதுவான ஒரு கருத்தை தான் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் நான் நடந்த சில விஷயத்த நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு பீரியட் வரைக்கும் நானும் உங்களை மாதிரி தான். அதாவது வீட்டு சூழ்நிலைலாம் ஒன்றா என்னால் சரியாக மாலை போட முடியாது. கடைசியாக ஒரு 20 நாள் மட்டும் மாலை போட்டு நான் சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இது என்னுடைய 13வது வருஷம். எக்ஸாக்டாக சொல்லணும்னா கரெக்டாக 2018 தான். அந்த டைமில் அந்த பெண்கள் எல்லாம் சபரிமலைக்கு வரலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த டைம் கரெக்டாக நான் என்ன பண்ணேன், அந்த வருஷமும் நான் மலைக்கு போகும்போது ஒரு 20 நாள் தான் விரதம் இருந்தேன். கரெக்டாக கார்த்திகை 1 அந்த நட திறப்பாங்க. கார்த்திகை 1க்கு முன்னாடியே அந்த நட திறந்துட்டாங்க. அந்த சாயங்காலம் 5 மணிக்கெலாம் திறந்துடுவாங்க. அந்த தரிசனத்துக்காக தான் நாங்கள் போனோம். போய் அரை மணி நேரத்தில் இப்போ இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு நாள் கூட்டம் மாதிரிலாம் அப்போல்லாம் கிடையாது. போன உடனே சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இப்படி ஒரு அருமையான தரிசனம்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி தரிசனம் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். கோயிலே காலியாக தான் இருக்குது. அந்த பிரச்சனையால் என்ன பண்ணிட்டாங்கன்னா 144 போட்டாங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேலே யாருமே வெளியே வரக்கூடாது. யாராச்சும் ரூமில் தங்கியிருந்தால் ரூம்லேயே தங்கிடுங்க, வெளியே யாரும் சுற்றக்கூடாது, நெய் அபிஷேகத்துக்கு கூட வர வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அங்கே ஃபுல் ஃபோர்ஸ் இறக்கிட்டாங்க. துணை ராணுவம் வந்துருச்சு அங்கே இந்த பிரச்சனையால். அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணோம், சரி அன்றைக்கி நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் காலையில் நெய் அபிஷேகம் பார்த்துட்டு நான் அங்கே ஒரு 4 பேர் போயிருந்தோம். இறங்கினோம். 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 8-8:30க்கு நாங்கள் பம்பா இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, பஸ்ஸு அதாவது எங்களுக்கு எப்படின்னா ட்ரெயினில் போயிட்டு வந்தோம். செங்கனூருக்கு நான் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கோம் ரிட்டன் போகிறதுக்கு சென்னைக்கு. செங்கனூருக்கு 4 மணிக்கு தான் ட்ரெயின். ஆனால் நாங்கள் இங்கேருந்து சீக்கிரமாக அப்படி கிளம்பி போனால் தான் ஒரு மணிக்கெல்லாம் போய் கொஞ்சம் அங்கே போய் நாங்கள் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப முடியும். கடைசியில் என்ன ஆயிடுச்சு, 8:30 மணிக்கு அங்கே போகிறோம். பம்பாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பஸ்ஸே கிடையாதுன்னு சொல்லி செங்கனூருக்கு. ஏன்னா அந்த செங்கனூர் வழியாக வர பஸ் எல்லாமே மடக்கி உடைக்கிறாங்க. எல்லாமே அங்கே பெரிய போராட்டம் நடக்குது. அந்த பெண்கள் விஷயத்தில் வரக்கூடாது, அந்த பக்கம் பஸ்ஸே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போல இருக்குது. கிட்டத்தட்ட பஸ்ஸே வரல எங்களுக்கு. நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம். அங்கே போய் அங்கே ஆஃபீஸர்ஸ்கிட்ட கேட்குறோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கே தெரியலங்க, எப்போ பஸ்ஸு போகும் தெரியல, அதனால் நீங்கள் செங்கனூருக்கு நீங்கள் எதிர்பார்க்காதீங்கட்டாங்க. ஆனால் மற்ற ஊருங்களுக்கெல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடும். ஊருக்குள்ளே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டாங்களா. என்ன பண்ணுறது தெரியாமல் நானும் முழிச்சிக்கிட்டே இருந்தேன். சரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு. 9:30 ஆகிடுக்கும். சரி ஃபைனலாக நம்ம ஒன்று பண்ணுவோம். அங்கே ஒரு கோட்டயம் பஸ் இருக்குது. எல்லாம் என்ன சொன்னால் கோட்டயம் பிடிச்சி அங்கேருந்து நீங்கள் போயிடுங்கன்ட்டாங்க. அது ஒன்று தான் கடைசி பஸ்ஸுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம கோட்டையமே கிளம்பலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம். என்னென்னா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த போர்டு கோட்டயம்ன்ற போர்டு செங்கனூர்னு மாறுது. உண்மையாகவே எங்களுக்கு ஒரு ஷாக்கு. அவ்வளோ நேரம் பஸ்ஸே கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் டக்குன்னு எங்களுக்கே அது நம்ப முடியல. செங்கனூர்னு மாறிடுச்சு. பஸ்ஸு செங்கனூர் வரைக்கும் போகும்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அந்த பஸ்ஸை ஏறிட்டோம். ஏறி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு 3 மணி நேரம் ஆகும் செங்கனூர் போகிறதுக்கு. போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மணி நேரம் ஆயிருக்கும். ஒரு இடத்துல பிளாக் பண்ணிட்டாங்க. அங்கே ஃபுல்லாக ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அங்கே பஸ்ஸை பார்த்த உடனே இந்த மாதிரி ஐயப்ப பக்தர்கள்லாம் இருந்த உடனே சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க, ஆனால் போகிற வழியிலையும் நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா சேஃப் இல்லை, பஸ்ஸு கண்ணாடியெல்லாம் உடச்சிருவாங்க, அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி தான் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லி அனுப்புகிறாங்க எங்களை. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அந்த டிரைவர் என்ன பண்ணாருன்னா, சரி நம்ம ஏதாவது ஷார்ட் ரூட்டில் போக முடியுமான்னு சொல்லிட்டு எங்ககிட்டயே சஜஷன் கேட்டு என்ன பண்ணாருன்னா, நாங்கள் கூகுள் மேப் வச்சு
சின்ன சின்ன சந்துக்குள்ளெல்லாம் அவர் வந்து ஓட்டினார். சீரியஸாக சொல்கிறேன், அப்படி சூப்பராக ஓட்டி கொண்டு போனார் எங்களை வந்து அந்த டிரைவரும் சரி, கண்டக்டரும் சரி, அவ்வளோ அருமையாக கவனிச்சிக்கிறாங்க எங்களை. கரெக்டாக வந்து ஒரு 1:30, 2க்குள்ளே வந்து எங்களை வந்து செங்கனூர் ஸ்டேஷன்லேயே இறக்கிட்டாங்க. அது ஸ்டேஷன் கிட்ட, அதுக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருந்துச்சு, பஸ் ஸ்டாண்டு அதுக்கிட்ட இறக்கிட்டாங்க. நாங்கள் சின்ன சின்ன சந்து வழியாக தான் வந்தோம். சரி, இவ்வளோ தூரம் நம்மளை கஷ்டப்பட்டு இறக்கி விட்டுருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு அதாவது அந்த மெயின் ரூட்டில் போனால் போராட்டம் நடத்துவாங்கன்னு சொல்லி குறுக்கு சந்து வழியெல்லாம் போயிட்டு வந்தோம் நாங்கள். சரி, நம்மளை தேங்க்ஸ் சொல்லலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சாரி எனக்கு கொஞ்சம் சரியாக பேச வராது, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம், நம்மளை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் என்ன பண்ணோம். சரி, அந்த பஸ்ஸு அப்படி தான் இறங்குச்சு. நாங்கள் அந்த பஸ்ஸு நின்றுச்சு, நாங்களும் பஸ்ஸை விட்டு இறங்கணும். இறங்கி ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் அந்த பஸ்ஸு வந்து அந்த உள்ள டிப்போக்குள்ளே போச்சு. அந்த டிப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது. அந்த பக்கத்தில் எங்கேயுமே வழி இல்லை, இப்படி தான் போகணும், இந்த பக்கம் தான் வரணும், நாங்கள் நிற்கிற இடத்துல தான். உள்ளே போனது தான் எங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நாங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம், எப்படியோ இங்கே பக்கத்தில் நிற்பாங்கன்னு நினச்சி நாங்கள் உள்ளே போய் பார்க்குறோம், அந்த பஸ்ஸையும் காணா, டிரைவர் கண்டக்டரையும் காணா. வந்து உண்மையாக சொல்ல போனால் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. உண்மையாக சொல்லணுன்னா அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமாகவே நிகழ்வாகவே எங்களுக்கு இருந்துச்சு. அதுலேருந்து தான் அதுக்கப்புறம் நான் வந்து முடிவு பண்ணேன், இதுக்கப்புறம் நம்ம வந்து சபரிமலை போகணும்னா முறையாக விரதம் இருந்து நம்ம வந்து போகணும். நம்ம நினைக்கிற மாதிரி அது வந்து ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட் மாதிரி கிடையாது, அதுதான் உண்மை. அது ஒரு புனிதமான இடம். அந்த இடத்துல நம்ம முறையாக ஒழுங்கான ஒரு விரதம் இருந்து நம்ம வந்து கண்டிப்பாக போகணுன்றதான் என்னுடைய குறிக்கோள். அதே மாதிரி நான் உங்கள் எல்லாரையும் அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். உண்மை என்னோடய வாழ்க்கையில் நடந்தது இதெல்லாம் வந்து ஒரு அதிசயம் தான். அந்த 2018க்கு அப்புறம் நான் வந்து 48 நாள் மேக்ஸிமம் நான் வந்து விரதம் இருந்து தான் நான் மலைக்கு போகிறது. அதுக்கப்புறத்துலேருந்து உண்மையாக சொல்ல போனால் என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடந்துச்சு. இன்றைக்கி ஒரு நல்ல வேலையில் இருக்கேன், வாடகை வீட்டில் இருந்தேன்னா ஒரு சொந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். நிறைய மாற்றங்கள், நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் ஏற்றம் மட்டும்தான் என்னோடய லைஃப்பில் இருக்குது. சபரிமலைக்கு போனதுலேருந்து இது வரைக்கும் நான் ஒரு ஸ்டெப்பு இறங்கலை. ஐயப்பா அந்த அளவுக்கு என்னை வச்சுருக்காரு. உண்மையாக நான் சொல்லணும், சுவாமி சரணம். எனக்கு சரியாக பேச தெரியாது, என்னுடைய பேச்சில் ஏதாவது பிள்ளை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சுவாமி சரணம்.